ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான விசா ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூகே சேரிட்டி ஒர்க்கர் விசா தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூகே விசாவில் வந்து ஒர்க் பண்ண விரும்புகிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ லீகலாக வந்து யூகேக்குள்ளே போனால் ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம், த டூ வித் லோ காஸ்ட். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னோட பேர் கவின். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகே சேரிட்டி விசானா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஒர்க்கர் விசா. சரியா? ஸோ யூகேல இருக்கிற ரெஜிஸ்டர்ட் சேரிட்டிஸ் வாலண்டியர் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க நிறையவே. ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி விசாக்கு வந்து எலிஜிபிள். சரியா? அட்லீஸ்ட் வாலண்டியராக தான் பண்ணணும். ஸோ என்னென்ன இதுன்னு பார்த்துருவோம். ஸோ பெய்டு ஒர்க் கிடையாது, பட் ஃபுட்டு, ஸ்டே, லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். 12 மாதம் வந்து வேலிடாக இருக்கும். குறைஞ்சது 6 months to 12 months வரைக்கும் வேலிடாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூகே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் ஒர்க் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தோம்னா ஏஜ் மினிமம் 18 எல்லாத்துக்கும் இது வந்து மேஜர் வந்து கண்டிப்பாக இருக்கும். மினிமம் 18 years. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட சேரிட்டிலேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வேணும். அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பான்சர் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது எப்படி ப்ரோ எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸ்பான்சர் யூகே ஹோம் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்டா இருக்கணும். உங்க ஸ்பான்சர் பண்ணுற சேரிட்டியோட நேம் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கவர்மெண்ட் வெப்சைட்டில். ஸோ விசாக்கு அப்ளை பண்ணுற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிட்ட இருந்து நீங்கள் சிஓஎஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கும், சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்னு அது வேணும். அண்ட் தென் ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 lakhs, அதாவது 1270 pounds வந்து வேணும் சேவிங்ஸில். 28 days மெயின்டைன் பண்ணணும். எதுக்குன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டேவை நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இதில் என்ன, இந்த விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த ரோலும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துருவோம். விசா அப்ளை பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேலிட் பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அது வந்து சேரிட்டிலேருந்து நீங்கள் வாங்கணும். அண்ட் தென் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த சேரிட்டி, என்ன டெஸ்கிரிப்ஷன், அந்த ரோலுக்கு என்னென்ன வேலை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது இருக்கணும். அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பர்பஸ் லெட்டர், அதாவது ஒரு 1.5 lakhs சொன்னோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் 28 days மெயின்டைன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. அடுத்து உங்களோட டிபி டெஸ்ட் ரிப்போர்ட், விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அண்ட் தென் பாஸ்போர்ட். அவ்வளோதாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து தமிழில் இருந்தால் உங்களோட இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட்டர் மூலமா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல வச்சுக்கணும். ஸோ அது வந்து இது. சரிங்களா? அடுத்து ஹவு டு அப்ளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கெட் தி ஜாப் ஆஃபர் அண்ட் சிஓஎஸ் ஃப்ரம் த யூகேவோட சேரிட்டிட்ட வந்து நீங்கள் ரெடி வாங்கணும். அண்ட் தென் ஆன்லைனில் போயிட்டு யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு எவ்வளோ ஃபீ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 298 pounds, 30 to 35,000 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் தென் விஎஃப்எஸ்ல போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி உங்கள் பயோமெட்ரிக்ஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். வித்தின் 3 weeks வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க, விசா அப்ரூவலா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூகேக்குள்ளே ட்ராவல் பண்ணி உங்களோட வாலண்டியரிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்த்துருவோம். ஒரு சேரிட்டி ஜாப்ல மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும், வேற எந்த அளவுக்கும் போக முடியாது. பார்ட் டைமாக நீங்கள் கோர்சஸ் படிச்சுக்கலாம். சரியா? ஃபுல் டைம் படிக்க முடியாது, பார்ட் டைமாக படிக்கலாம். ஸோ யூகேக்கு உள்ளேயும் வெளியிலையும் நீங்கள் வந்துட்டு போகலாம். ஒரு சில கேசஸில் நீங்கள் டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனெண்ட்டாக ஜாப் பண்ணவே முடியாது. பப்ளிக் ஃபண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது யூகே கவர்மெண்ட்லேருந்து வர பெனிஃபிட்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி அனதர் ஜாப் பண்ணவே கூடாது. பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற விசாவே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த சேரிட்டி ஒர்க் விசாவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, யூகேல உங்களுக்கு நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் நல்ல ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபியூச்சரில் வந்து ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கட்டும், ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்டிவான பேக்ரவுண்டாக இருந்து இது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் கிடைக்கும். அண்ட் சம் சேரிட்டிஸ் வந்து ஃப்ரீ அக்கமடேஷன் அண்ட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி கிடைச்சா அவங்களுக்கு எல்லாமே இதாக இருக்கும். ஸோ என்ட்ரி வந்து லோ காஸ்ட்டில் இருக்கும். பெய்டு ஜாப் இல்லை, பட் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு பே பண்ண மாட்டாங்க. ஃபுட்டு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் அவங்க கவர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூகே சேரிட்டி ஒர்க்கர்னா ஒரு சிம்பிளான லோ காஸ்ட் ரூட் டு என்டர் யூகே லீகலி. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் விசாவை சேஞ்ச் பண்ணுறீங்களோ, ஸ்கில் ஒர்க்கருக்கு மாற்றுறீங்களோ, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த ஜூலை 22 அப்புறம் வர எலிஜிபிலிட்டியை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'm Kavin. See you in the next useful video. Tada, bye bye.